ஒரே கமாத்து ஊரே. இது என்ன? பத்திரம் எங்க இருந்தது? உங்க அப்பா பையில தான் இருந்துச்சு. அவர் எப்படி வாயை திறப்பாரு? பொது சொத்தை குத்தகைக்கு வச்சு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு. அந்த 1 லட்ச ரூபா என்ன பண்ணாரு? நீனே உங்க அப்பாட்ட கேளு. என்ன பண்ணாருன்னு கேளு. ஆமா ஆமா, இப்படியே தடவி தடவி தடவிதான் இப்ப ஏமாத்தின பொழப்பா இருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து. நான் என்னம்மா ஏமாத்திட்டேன்? செல்லு குழந்தைய காலேஜ் படையிலப்பா. நான் தான் இதை கொஞ்சம் ஒத்திக்க வச்சு பணம் கொடுத்து உங்க மகக்காரிக்கு தான் இப்ப இந்த 1 லட்சம் தூக்கி கொடுத்தீங்களாக்கும். சரிதான் சரிதான், இப்பதானே தெரியுது கதை. பென்ஷன் புக்கையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு சொத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு இங்க வெறும் கை வீசிட்டீங்க வந்தீங்களாக்கும். நான் சொல்ல கேளுமா. அவளுக்கு போன் அடிங்க. எனக்கு இது நம்பர் மாதிரி தெரியல. போன் எங்க? போன் ஆவுனா அவங்களுக்கு போன் பண்ணி இவங்க போன் பண்ணுங்கறீங்களா? இப்ப பண்ண செல்விக்கு பணம் எங்க போகுது? நான் பென்ஷன் வாங்குறேன்ல, கவலைப்படுறேன். நீ ஏமா அப்படி கோவமா பேசுற? கோவமா பேசுறேன்னா 1 லட்ச ரூபாய் கடனை எவன் அடைக்கிறது? எங்க பென்ஷன் வாங்க? பென்ஷன் புக்கை என்னனே அவ வச்சிருக்கா. எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு வெறும் கை வீசிட்டு இங்க வந்தீங்க. எதுக்கு மத்த கட்டு கட்டிட்டு நாய் மாதிரி? அவர் என்ன பண்ணானு அவர் கேட்கறதுக்குள்ள என்னட்ட வந்துட்டேன். அவர் கஷ்டப்பட்ட இடம் அவருக்கு நம்ம தரதே பெரிய விஷயம். அதெல்லாம் பொது சொத்து தான். ஏன்னா அவ மட்டும் ஒத்தாக்காய் மட்டும் தான் வச்சுக்க முடியும். நீ வீட்டுக்கு என்னைக்கு வந்தீங்களோ அன்னையில இருந்து எனக்கு என் புருஷன் சண்டை மகள் கை கடந்து தொலைய வேண்டியதானே. ஏன்பா நீ கோவப்படுற? கோவப்படாதப்பா நீ.